ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். நம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது நம் மனமே. சரிங்களா? மனதில் உள்ள அந்த பழைய டேட்டா. சரிங்களா? அந்த டேட்டாவை அப்பப்போ நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். மனப்பதிவுகள் இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? சில பேர்த்த பார்த்தா சந்தோஷமாக ஆகிடுவோம், சில பேர்த்த பார்த்தா அப்படி டென்ஷனாக ஆகிடுவோம் இல்லைங்களா? அவங்கள பார்க்கும்போதே அவங்கள பற்றி நாம் இங்கே என்ன உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் முன்னாடி நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். நாம் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களோட டேட்டா இங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம கவலையிலேருந்து வெளியே வரணும். நம்மளோட அந்த துன்பத்தில் இருந்தெல்லாம் நாம் வெளியே வரணும் அப்படின்னா மனப்பதிவுகளை எல்லாம் அழிக்கணும். அழிச்சிட்டு மனதை வெள்ளை துணியாட்டம் தூய்மையாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது வாழ்க்கை என்பது மேடு பள்ளத்தை தாண்டித்தான் போகணும். கல்லு முள்ளையெல்லாம் குத்தி அதையெல்லாம் அனுபவப்பட்டு தாண்டித்தான் ஒவ்வொன்றா போகணும். எல்லாத்துக்குமே எல்லாமே தான் நடக்கும் இல்லைங்களா? அப்போ அது மூலிமா பகவான் என்ன பாடத்தை நம்மளுக்கு கொடுத்தார் அதை தான் கவனிக்கணும். ஒவ்வொரு அனுபவத்துலேயுமோ அது மூலிமா பகவான் என்ன நம்மளுக்கு சொல்கிறார் அதை தான் கவனிக்கணும். சரிங்களா? அப்போது பழைய ரெக்கார்டு எல்லாம் அழிச்சிடுவோமா? அந்த டேட்டா என்னென்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் அழிச்சிடுவோமா? எல்லாத்தையுமே புதுசாக பார்த்தா எப்படி பழகுவோமோ அப்படியே பழகலாமா? அப்படியெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் மனமானது அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியும். இப்போது தவறு செய்யாதவங்களே கிடையாது இல்லைங்களா? இப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல் மற்றவர்களும் அவங்களுக்கு டைம் வரும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம விட்டுடணும். நாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி 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 மற்றவாளெல்லாம் திருத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் திருத்தவே முடியாது. காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்கிறாப்புல நம்மளால் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா தக்க சமயத்தில் எந்த சமயத்தில் அவங்களுக்கு எப்படி எப்படி சொல்லணும், அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும் இல்லைங்களா? அதை நாம் கையில் எடுக்க வேண்டாம். இந்த பழி வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு அதை நாம் கையில் எடுத்துக்கக்கூடாது. காலம் பதில் சொல்கிறாப்புல நம்மளால் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. மற்றவங்க மேலே இருக்கிற அந்த தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டே இருக்காமல் நம்ம மேலே என்ன தப்பு இருக்கோ அதை நாம் திருத்திக்கலாமே இல்லைங்களா? நம்மக்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குதோ அதையெல்லாம் நாம் சரி பண்ணிக்குவோம். மற்றவங்க கிட்ட எல்லாம் எதை பார்க்கணுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மனமானது பாதிக்கப்படுமா? யோசிங்களேன். இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க யாருமே கிடையாது இல்லையா? தவறே செய்யாதவங்களும் யாருமே கிடையாது இல்லையா? எந்த தவறுமே செய்யலப்பா அப்படின்னு யாரையாச்சும் சொல்ல முடியுமா? கிடையாது இல்லையா? அப்போது அனுபவமே நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அப்போ அவங்கவுங்களுக்கு எப்போ தெரிஞ்சுக்குவாங்களோ தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டு நாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் பெருசுப்படுத்தி நாம் பேசக்கூடாது. சரிங்களா? எப்பயுமே மற்றவங்கள மனசார வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தும் போது மட்டும்தான் அந்த வாழ்த்து என்பது நமக்கு பல மடங்காக திரும்பி வந்துடும். இப்போ யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு நாம் என்ன சொல்லணும்? அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். கல்யாணம் பண்ண போதேன்ப்பா பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், வாழ்த்தணும். சீக்கிரமாக நல்லபடியாக அமையட்டும், நல்லா பண்ணுங்கோ அப்படின்னு வாழ்த்தணும். ஒரு கடை வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நல்லபடியாக நடக்கட்டும், பகவானோட ஆசை கிடைக்கட்டும் அப்படின்னு நாம் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ கண்ணாடியவே பார்த்துட்ருக்கோன்னு வைங்களேன், கண்ணாடி பார்த்து சிரிக்கும்போது அங்கே சிரிக்கும் இல்லைங்களா, நாம் அழுகும்போது அங்கே கண்ணாடியில் அழுகிறது பார்க்குறோம் இல்லைங்களா. அதே போல் நாம் எதை கொடுக்கின்றோமோ அதையே நாம் திரும்ப பெறுகின்றோம். சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், எதை விதைக்கின்றாயோ அதையே அறுவடை செய்கின்றாய். நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். அப்போ தான் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், நாமளும் சந்தோஷமாக வாழ முடியும். நம்மளோட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் மற்றவங்க தான் காரணம்னு எப்போ நாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறோமோ அப்பயே நமக்குள்ள இருக்கிற சந்தோஷமானது டோட்டலாக அவுட் ஆகிடும். சரிங்களா. நம்மளோட மனசு சங்கடத்துக்கும் மற்றவாளுக்கும் சம்மந்தம் உண்டான்னா கிடையாது. அவங்கவுங்க கர்மவினைப்படி தான் வாழ்க்கை அமையுதுன்னு சொல்லும்போது, உன்னால தான் இப்படியாச்சு, உன்னால தான் இப்படியாச்சு, உன்னால தான் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ அது எல்லாமே சேர்ந்தது தானே வாழ்க்கை. அப்போ அதுலேருந்து எப்படி வெளியே நம்ம மனசை எப்படி நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நாம் தானே சேஞ்ச் பண்ணிட்டு வாழணுமா இல்லையா? எல்லாத்துக்குமே மற்றவங்கள காரணம் காட்டிக்கிட்டே இருக்கலாமா? இப்போ உன்னால தான்ப்பா நான் கெட்டு போயிட்டேன், நீ கூட இருக்கிற நீ சரியில்லை அதனால தான் நான் கெட்டு போயிட்டேன் மற்றவங்கால சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா. சுய புத்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு கேட்டு தான் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு நாம் சொல்லலாமா? நாம் சிந்தித்து செயல்பட வேண்டுமா இல்லையா? எல்லா டைம்லேயுமே நாம் ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி நம்மளோட முடிவை நாம் எடுக்கணும். மற்றவங்க மேலே குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விடணும். அப்படி விட்டாலே வீட்டுக்குள்ளே சண்டை என்பதே கிடையாது இல்லையா? எதனால் சண்டை வருது வீட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க மேலே என்னென்ன குறை இருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது சண்டையாக ஆகிடுமா ஆகிடாதா? ஆகும் இல்லையா? எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு அந்த நிறைய மட்டும் பார்ப்போம், குறைய பார்க்க வேணாமே, என்கரேஜ் பண்ணலாமே. அவங்கவுங்க எது நல்லா பண்ணுறாங்களோ அதில் அவங்கள என்கரேஜ் பண்ணலாமே. அப்படி பண்ணதான் நம்மளுக்கு பல வாய்ப்புகள் நம்மளுக்கும் கிடைக்கும். எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அதுக்கு பல மடங்காக நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். பகவான் அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்பயுமே உன் மனதை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள், சிரித்த முகமாக வாழ கற்றுக்கொள். சிரித்த முகமாக இருக்கும்போது மட்டுமே புத்துணர்ச்சி கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு சந்தோஷமாக அமையும் போது மட்டுமே, நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கூட நம்ம சொல்கிறபடி எல்லாம் நடக்கும்போது மட்டும்தான் நாம் சிரிப்போம் அப்படின்னு சொன்னால், வாழ்நாள் முழுக்க சிரிக்க முடியுமான்னா முடியவே முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நாமளும் சந்தோஷமாக வாழணும், நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்களையும் நாம் சந்தோஷமாக வச்சுக்கணும். முடிவு பண்ணிடுவோம்மா, பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? இன்னிலேருந்து முடிவு எடுத்துடுவோம், ஹாப்பியாக தான் வாழ்கிறது, எந்த அழுத்தத்தையுமே உள்ளே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்குவோம். சரிங்களா. இப்போ பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் கடைப்பிடிப்போம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம், விடாமுயற்சி விட்டு கொடுப்போம். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.